எஸ், எஸ், எஸ். வணக்கம், வணக்கம். அ இன்னொரு ஒரு அற்புதமான வீடியோவோட நான் இன்னைக்கு உங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ, அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு கான்டென்ட். அந்த கான்டென்ட்டோட தலைப்பே வந்து என்ன அப்படின்னா, கான்டென்ட், கம்யூனிட்டி, காமர்ஸ். இது எப்படி நடக்குது? இதுக்கு ஒரு ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடியோட நான் உங்கள வந்து மீட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஸோ, நம்மளுடைய தாட் வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்க சூழல்ல கம்யூனிட்டி பேஸ்டு பிசினஸ் மாடல்ஸ் நெறைய வந்து குரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கிரியேட் ஒரு கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் அது மூலியமா வந்து எப்படி வந்து காமர்ஸ் நடக்குது. அங்க வந்து எப்படி அத வந்து அவங்களுடைய வியாபாரத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கிறாங்க? அ எந்த இண்டஸ்ட்ரிக்கும் இது பயனுள்ளதா இருக்குமா? ஸோ இந்த மாரி விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆக்சுவலா. எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன். நான் வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்கேன். நான் வந்து அத செல் பண்ணி குடுக்குறேன். சேல்ஸ் பெர்சனா இருக்கேன். அப்படிலாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த புரோக்கர், சேல்ஸ் பெர்சன தாண்டி கன்சல்டன்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல வார்த்தையா நான் பார்க்குறேன். வென் இட் கம்ஸ் டூ ஸ்பெசிஃபிக்கலி ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்காக நான் அத சொல்றேன். ஏன் அப்படின்னா, அந்த ரியல் எஸ்டேட்ல வந்து ஒரு முக்கியமான வாழ்க்கையில ஒரு ஒரு தருணம் என்ன அப்படின்னா, வீடு வாங்குறது, இல்ல நிலம் வாங்குறதெல்லாம் ஒரு முக்கியமான தருணம். நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி உங்கள நம்பி ஒருத்தர் டெசிஷன் எடுத்து வாங்குறாங்க அப்படின்னா, உங்க மேல இருக்கிற அந்த மரியாதை தான். அது மட்டும் இல்ல, நீங்க அவங்களுக்கு நல்லது பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில வாங்குறாங்க. ஸோ நான் இத எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மோர் ஆஃப் அன் கன்சல்டன்ட் ரோல் தான் நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னு பார்க்குறேன். ஹியர் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து, எப்படி கான்டென்ட்ட நம்ம ஜெனரேட் பண்ணி, அது மூலியமா ஒரு கம்யூனிட்டிய எப்படி உருவாக்கி, அது மூலியமா எப்படி காமர்ஸ் பண்றது? இதுதான் நான் ஓவராலா பேசணும்னு ஆசைப்படுறேன். அதுல முக்கியமா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு சொல்றத விட, ரொம்ப கஷ்டப்பட்டு சேல்ஸ் பண்ணக்கூடிய, ரொம்ப அங்க நெறைய அந்த சேல்ஸ்லயே நெறைய தடுமாறுவாங்க. அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி சொல்லுவேன். யாருமே இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அது வந்து ஒரு ஒரு ஃபன்னான ஒரு ப்ராசஸே கிடையாது. அது ஒரு போரிங் ப்ராசஸ் ஆக்சுவலா. நீங்க எத்தன டைம் பிட்ச் பண்ணாலும் இந்த இருக்கு, அந்த இருக்கு. நெறைய பேர் அதுல வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அங்கங்க வந்து அவருக்கு மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து இன்சூரன்ஸ் கேட்டு வந்திருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு போரிங்கான ப்ராசஸ். அமெரிக்கால ஒரு கார் நிறுவனம் ஆக்சுவலா. அந்த கார் நிறுவனம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அப்ரோச் பண்ணாங்க. அந்த அப்ரோச் வந்து என்னன்னா, அவங்க ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணாங்க ஆக்சுவலா. அது மூலியமா அவங்க எப்படி வந்து அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு வித்தியாசமான பொசிஷனிங் எடுத்து, அது மூலியமா நெறைய கிளையன்ட்ஸ் எப்படி எடுத்தாங்க? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆக்சுவலா. இவங்க பண்ணது ஒண்ணே ஒண்ணு தான். ஹியூமன் கனெக்ஷன்ஸ உருவாக்குனாங்க. எப்படி? கார் ஓனருக்கும், அந்த கம்பெனிக்கும், அந்த கம்பெனி என்னன்னா இன்சூரன்ஸ் புரொவைட் பண்ற அந்த கம்பெனிக்கும், அந்த கார் ஓனருக்கும் நடுவுல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப உருவாக்குனாங்க ஆக்சுவலா. இந்த கார் இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணது அதுதான். இவங்க என்ன பண்ணாங்க, "நாங்க இன்சூரன்ஸ்லாம் விக்கல சார். நான் என்ன பண்றேன், உங்களுக்கு உங்க கார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அத வந்து நான் வந்து அத புரொடெக்ட் பண்ணி குடுக்குறேன். ஐ அம் ஆல்சோ ஈக்குவலி இன்வால்வ்ட் இன் புரொடெக்டிங் யுவர் காருங்க. நாங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் எங்கள பார்க்காதீங்க." அப்படிங்கிற மாரி ஒரு நிறுவனம் சொல்லுச்சு. அந்த கார் இன்சூரன்ஸ் நிறுவனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நீங்க கார்லாம் புதுசா இன்வெர்ட் பண்ண தேவையில்ல. ஒருத்தர் கார் வச்சிருக்காரு. அவங்களுக்கு ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதெல்லாம் வந்து நல்லா அந்த கார பராமரிக்கணும்னு சொல்லி அந்த ஓனருக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுவும் பர்ட்டிகுலரா வந்து விண்டேஜ் கார்ஸ்லாம் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து கவனிச்சுக்குருவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு அந்த அந்த ஸ்பிரிட்ட மட்டும் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆக்சுவலா. அது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த கம்பெனி வந்து அ மெக்கில் ஹெகர்டி அப்படிங்கிறவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர். ஹெகர்டி இன்சூரன்ஸ் ஏஜென்சி. இது கார் இன்சூரன்ஸ் தான் இது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அப்ரோச்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க போய் கார் இன்சூரன்ஸ் செல் பண்றேன் அப்படின்னாப்ப, இருக்குப்பா எங்களுக்கு ஏற்கனவே. இல்ல அவங்கள்ட்ட பண்ணிட்டேன், இவங்கள்ட்ட பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுனால, ஒரு பெரிய சேல்ஸ்லாம் அங்க நடக்காம இருந்துச்சு. அப்பதான் இவங்க முடிவு பண்றாங்க, கஸ்டமர் கூட எமோஷனலா கனெக்ட் ஆகணும். இது ரிலேஷன்ஷிப் ஓரியன்டட் கனெக்ஷன்ஸா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, அவங்க கொண்டு வந்த சில விஷயங்கள், அது எப்படி அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கார் பிடிக்குதோ, அவங்களுக்கு நாங்க இன்சூரன்ஸ் பண்ணி குடுக்குறோம் ஆக்சுவலா. இவங்களோட அப்ரோச்சே ரொம்ப வித்தியாசமான அப்ரோச். நூற்றுக்கணக்கான கார் ஷோஸ் வந்து நடக்கும் யுஎஸ்ல. இவங்க அந்த பர்ட்டிகுலர் கஸ்டமருக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அது மேல இவங்க இன்ட்ரெஸ்ட் வர வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு கார்னா பிடிக்கும், கார் ஷோஸ்னா பிடிக்கும். அப்டின்னா அந்த இடத்துல அந்த கஸ்டமர் கூட நம்ம இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு, எங்கெங்கலாம் கார் ஷோஸ் நடக்குதோ, அங்க அந்த 3 முக்கியமான விஷயங்கள பண்ணாங்க. முதல் விஷயம், கார் ஷோஸ் நடக்கிறப்ப, அங்க ஒரு கார வந்து அதுவும் பர்ட்டிகுலர்லி வந்து விண்டேஜ் கார்ஸ்லாம் இருக்கு அப்டின்னா, அத வேல்யூவேட் பண்ணுவாங்கல்ல.
அது வந்து இந்த காருக்கு வந்து எப்படி வேல்யூவேட் பண்றது? அந்த கார நான் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்த்துக்கிறணும்? இந்த மாரி நெறைய தாட்ஸ் அவங்களுக்கு மனசுல ஓடிட்டு இருக்கும்ல. அந்த மாரி எப்படி வேல்யூவேட் பண்றதுன்னு சொல்லி செமினார்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாமே இதெல்லாம் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க வர யங் பீப்பிள் எப்படி வந்து நீங்க கார் கான்டெஸ்ட்ல ஒரு கார நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணணும்? சோ அங்க யங் பீப்பிள் வராங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க ஃபேமிலியோடயும் இருப்பாங்க. சோ அந்த கார் ஓனர தாண்டி அந்த கார் ஓனரோட ஃபேமிலியும் இன்வால்வ் ஆறாங்க. இதுவும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒரு நாலேட்ஜ குடுக்குறது. 3வது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க வந்து இந்த விண்டேஜ் கார்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த கம்பெனியில வேலை செய்றவங்களையே மணப்பெண்ணாவும், மாப்பிள்ளையாவும் வந்து டிரெஸ் பண்ண வச்சுட்டு, அங்க இருக்கிற விண்டேஜ் கார்ஸ் முன்னாடி ஃபோட்டோ எடுத்தாங்க. சோ தட் அந்த கார் ஓனருக்கு அது ஒரு பிரெஸ்டீஜான ஒரு விஷயம். அவங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் மாரி. ஓ! நம்ம இது முன்னாடி எடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல தே கெட் கனெக்டட் வித் தி கஸ்டமர்ஸ் ஆக்சுவலா. ஒவ்வொரு கஸ்டமர் கூடயும் இது மாரி அவங்க கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்க இருக்கிற எல்லா கார் ஷோஸ்லயும் பண்ணாங்க. எந்த இடத்துலயும் இன்சூரன்ஸ விக்கிறத பத்தி அவங்க பேசவே இல்ல. ரொம்ப சாதாரணமா அங்க இருக்கிற இடத்துல இவங்க இருக்காங்க. அவங்க கூட கம்யூனிகேட் பண்றாங்க. அதே மாரி கார் ஆக்சிடென்ட்லாம் நடக்குது அப்டின்னா, அந்த ஏலத்துல 100 பீப்பிள் பார்த்தா கூட 10 பேர் தான் வாங்க போறாங்க ஆக்சுவலா. இவங்க ஒண்ணு முடிவு பண்ணாங்க. என்ன அப்டின்னா, ஹெகட்டி இன்சைடர்ன்னு சொல்லி ஒரு கார் ஆக்சிடென்ட் வந்து நடக்கிறத ட்ராக் பண்ற ஒரு ஆப். அதாவது யுஎஸ்ல என்ன நடக்கும் அப்டின்னா, ஒரே டைம் மல்டிபிள் பிளேஸஸ்ல கூட கார் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஓகே. ஒரு லாங் வீக்கெண்ட் நடக்குது அப்டின்னா, நார்த்ல ஒரு இடத்துல நடக்கும், ஈஸ்ட்ல ஒரு இடத்துல நடக்கும். அதுல வந்து எல்லா அதுல இடத்துலயும் ஒருத்தரால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இது எப்படின்னா, ஐபிஎல் ஆக்ஷன் பார்க்குற மாரி மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் இருக்கு. அது உட்கார்ந்த இடத்துல இருந்து ஃபோன்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஹெகர்டி இன்சைடர்ன்னு ஒரு ஆப்ப வந்து அவங்க வெளியிடுறாங்க. 20,000 டவுன்லோட் ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே நடக்குது. பேரலல்லா மல்டிபிள் பிளேஸஸ்ல நடக்கிற எல்லா கார் ஆக்ஷனும் யார் வாங்கியிருக்கா? என்ன ரேட்டு? அது எத்தன வருஷமா இருக்கு? அதோட ஹிஸ்டரியில இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதுல குடுக்குறாங்க. அகைன் இதுல இன்சூரன்ஸ் விக்கல. ஹெகர்டி ஆப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு கார் மேல லவ்வு, எங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அந்த பொசிஷனிங்க எடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல. ஹெகர்டி டிரைவர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் புக் மாரி. மாதம் மாதம் வந்து அந்த மேகசின் உங்க வீட்டுக்கு வர மாரி. $55 பெர் இயர். அது இருந்துச்சு அப்படின்னா, கார எப்படி வேல்யூவேஷன் பண்றது? அதுக்கான டூல்ஸ் ஃப்ரீயா குடுக்குறது. இதுல அந்தந்த ஏரியால இருக்கிற அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ், இந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் இவங்க இன்வைட் குடுத்து, அவங்க மட்டும் ஈவென்ட்ஸ் அட்டெண்ட் பண்ற மாரியும், அதுல சில ப்ராடக்ட்ஸ், சில சர்வீசஸ்லாம் வந்து டிஸ்கவுண்ட் குடுக்குறது. ரோட் சைட்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா, அப்ப அசிஸ்ட் பண்றது. அது மாரி அவங்களுக்கு உண்மையிலேயே எது எது எந்தெந்த பிரச்சனைகள்லாம் இருக்குமோ, அதுக்கெல்லாம் தீர்வு குடுக்குற மாதிரி ஒரு ஹெகர்டி டிரைவர்ஸ் கிளப்பையும் உள்ள கொண்டு வராங்க. இது எல்லா இடத்துலயுமே ஒரு விஷயத்துல கிளியரா இருந்தாங்க. நாங்க இன்சூரன்ஸ செல் பண்றத பத்தி பேசவே இல்ல. ஹெகர்டி இஸ் தேர் ஃபார் யூ அப்படிங்கிற உங்கள்ல ஒருத்தர் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி ஃபீல உருவாக்குனது தான் ஹெகர்டியோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இது ஏன் வந்து இந்த கம்யூனிட்டிலாம் ஒர்க் ஆகுது? எப்படி இவங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணாங்க? நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணது எங்கெங்க இருக்காங்களோ அங்க ஃப்ரீ வெபினார் குடுக்குறது. இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃப்ரீ செமினார் குடுக்குறது. அவங்களுக்கு எஜுகேட் பண்றது. இந்த மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட அவங்கள்ட்ட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். யார் ஒரு ப்ராடக்ட் சம்மந்தமா எஜுகேட் பண்றாங்களோ, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அவர் அந்த ஃபீல்டோட அத்தாரிட்டி அப்படிங்கிற மாரி ஆயிடுறாங்க. அந்த மாரி அத்தாரிட்டிட்ட என்னால நம்பி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, கான்டென்ட் குடுக்குறாங்க, கம்யூனிட்டி பில்ட் பண்றாங்க. அந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன தேவையோ தொடர்ந்து நர்ச்சர் பண்றாங்க. நர்ச்சர் அப்படிங்கிறது அது சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து குடுக்குறது ஆக்சுவலா. வச்சிருக்க கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஃபீட் இன் பண்றாங்க. அப்படியே தொடர்ந்து ஃபீட் இன் பண்ண ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இது வந்து ஒரு கல்ட் மூவ்மெண்ட் மாரி ஆயிருது. இதனால என்ன அட்வான்டேஜ்? இப்ப நெறைய பேர் வின்டேஜ் கார்ஸ்லாம் வந்து விரும்பி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நெறைய வந்துருச்சு. இப்ப இந்த கம்யூனிட்டிய சார்ந்தவங்க தே கேன் ஸ்டாண்ட் ஃபார் வின்டேஜ் கார்ஸ். அதுக்கு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு அமைப்பாவும் இது மாறிடுச்சு. நாளைக்கு ஏதாவது ரூல்ஸ் மாத்துறாங்க, செஞ்சாங்கன்னா கூட இந்த எப்படி சொல்றது? வின்டேஜ் கார் மேல இருக்க லவ்வ அவங்க காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த இத ரெப்ரசன்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எங்க அமையுது அப்டின்னா, இது மாரி விஷயம் இந்த கம்யூனிட்டி மூலியமா அமையுது. நீங்க அந்த வெப்சைட்ட போய் பாருங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். டிரைவிங் எ கம்யூனிட்டி ஆஃப் கார் லவர்ஸ். இன்சூரன்ஸ் நான் வைக்கல. கம்யூனிட்டி ஆஃப் கார் லவர்ஸ். அவங்க என்ன பண்றாங்க? இதுல வந்து என்னென்னலாம் வந்து புது டிஜிட்டல் டூல்ஸ் இருக்கு. நீங்க வந்து வேற ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? அத பழைய இத வந்து ஒரு மேனுவல் அது ரிலேட்டடா குடுக்குறது. அதே மாரி உங்களுக்கு உங்க கார எப்படி பிடிக்கும்? அது சம்மந்தமான நீங்க வந்து ஒரு போஸ்ட், ஒரு இமேஜ், ஒரு வீடியோ போடுறது. அதனால அந்த கம்பெனி வந்து உங்கள அப்ரிசியேட் பண்ணி குட்டி, குட்டி மெர்ச்சன்டைஸ குடுக்குறதுன்னு சொல்லி, உங்க கூட தொடர்ந்து கனெக்ட் பண்றாங்க.
அது மட்டும் இல்ல, அந்த பழைய கார்ஸ் பத்தின ஹிஸ்டரி, அது சார்ந்த என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கோ, அத தொடர்ந்து குடுக்குறது மூலியமா, இந்த ஹெகர்டி மோர் தென் அ கார் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆயிருது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. அந்த விஷயத்துல நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்றோம். நாங்களும் உங்கள்ல ஒருத்தரு அப்படிங்கிற அந்த ஃபீல இந்த கம்பெனி குடுத்து, அது மூலியமா இன்சூரன்ஸ பை டிஃபால்ட் செல் பண்ண ஆரம்பிச்சுச்சு. எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கான தாட் பாருங்க. திருப்பி நான் உங்கள்ட்ட சொல்றேன். கான்டென்ட் அவங்களுக்கு என்ன தேவையோ அத கிரியேட் பண்றோம். அந்த கம்யூனிட்டிய தொடர்ந்து நர்ச்சர் பண்ணிட்டே இருக்கோம். அது இருந்துச்சு அப்படின்னா, காமர்ஸ் பை டிஃபால்ட் நடக்கும். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவோட நாளைக்கு நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் எப்பயும் சொல்றது தான். சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, செம்மையா இருங்க. தட்டுறோம், தூக்குறோம். வேற லெவல் பண்றோம் ஃபிரெண்ட்ஸ்.